Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. முகப்பொருட்கள் வந்து போன பிறகு விட்டு போன கரும்புள்ளிகள் தழும்புகளை விரைவாக நீக்கக்கூடிய ஒரு க்ரீம் வீட்டிலே இயற்கையான முறையில் ரொம்ப எளிமையா எப்படி தயாரிக்கலாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த க்ரீம் முகத்துல உள்ள கரும்புள்ளிகளை நீக்குவதோடு மட்டும் இல்லாம இயற்கையாகவே உங்க முகத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த க்ரீம் ஆண்களும் பயன்படுத்தலாம். இது இப்ப எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்குங்க. ஆண்கள் பயன்படுத்துகிற மாதிரினா தாராளமாக கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஆனால் எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் போல் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வீட்டிலே ரெடி பண்ண ரோஸ் வாட்டர் தான் சேர்க்குறேன். பன்னீர் ரோஸை அதாவது தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணீரை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்கிற அந்த தண்ணியில் வந்து இந்த பூவை வந்து பிச்சு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி நல்லா ஆறி இருக்கும். அந்த ரோஸில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இறங்கிடும். ரோஸ் வாட்டரும் தயாராகிடும். இப்போ இதுலேருந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் போல் ரோஸ் வாட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணீர் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணீரை ஒரு 1/4 கிளாஸ் போல் சேர்த்துக்குங்க. இப்போ கூடவே ஒரு பாதி எலுமிச்சம்பழம் விதை இல்லாமல் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணீரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு இந்த அளவுக்கு க்ரீமியாக கிடச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஃபேஸ் க்ரீம் மாதிரி இருக்கும். இப்போ நம்முடைய க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை தண்ணி இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வந்து நம்ம ரோஸ் வாட்டரும் எலுமிச்சம்பழமும் பயன்படுத்திருக்கனால எந்த விதமான பேட் ஸ்மெல் அந்த மாதிரி வரவே வராது. ஸோ தாராளமாக 10 நாளைக்கு வரைக்கும் இதை பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே பயன்படுத்த வேண்டாம். இதை நீங்கள் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி முகத்தை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் முகத்தை வந்து தொடச்சிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கங்க. ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போடாமல் எப்படி நம்ம ரெகுலராக க்ரீம் அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு முகத்தில் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட், அதாவது இரவு முழுவதுமே விட்டுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் எப்பயும் போல் முகத்தை வந்து வாஷ் பண்ணிடலாம். இதுவே ஆண்கள் அப்ளை பண்ணுற மாதிரினா இதில் நம்ம கஸ்தூரி மஞ்சள் தான் பயன்படுத்தியிருக்கோம். அதனால சாதாரண மஞ்சள் கொடுக்குற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இது அந்த அளவுக்கு கொடுக்காது. அதே மாதிரி முகத்தில் வந்து ரொம்ப கலராகவும் காட்டாது. இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த தாடி பகுதியில் மற்றும் மீசை பகுதியில் அப்ளை பண்ணாமல் எங்கெல்லாம் உங்கள் முகத்தில் வந்து கரும்புள்ளிகள் இருக்கோ அந்த இடத்துல மட்டுமே அப்ளை பண்ணுங்க போதும். இது வந்து அந்த கரும்புள்ளிகள் மற்றும் தழும்புகளை நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் நேச்சுரலாகவே முகத்துக்கு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருந்து முகத்தை நல்ல ஒயிட்டாக க்ளோவாக அழகாக காட்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாயை சுற்றி கருந்திட்டுகள் போல இருக்கும். அந்த கருந்திட்டுகளையும் சரி செய்யும். சன்டைன் ரிமூவராக இருந்து முகத்தை நல்லா வெள்ளையாக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுது. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும். அந்த கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கிறவங்க கண்ணுக்கு கீழே மட்டும் அப்ளை பண்ணுங்க. கண்ணை சுற்றி அப்ளை பண்ண வேண்டாம். அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாகவே அந்த கருவளையம் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்கும். கரும்புள்ளிகள் கருந்திட்டுகள் இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த டிப்ஸை எனக்காக ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான பலனை வந்து கொடுக்கும். என்னை நம்புங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. Thank you.